ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எட் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு கருப்பு கவுனி நூடுல்ஸ் தான் செய்து காட்டப்படுறேன். அதை எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் நூடுல்ஸை ஆட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியை விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். நூடுல்ஸ் வெந்துட்டுன்னு சொன்னால் 10 நிமிஷத்தால் நூடுல்ஸை வடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் வேகும்பறையும் நாங்கள் சுடுதண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இனி நூடுல்ஸ் ஊறட்டும். நான் இன்றைக்கி நூடுல்ஸுக்கு போடுற மிரக்கறி லீக்ஸ், கேரட், பீன்ஸ், கேபேஜ் இது 4 தான் போட போகிறேன். உங்கள்ட்ட என்னென்ன மிரக்கறிகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இனி இதெல்லாம் வடிவாக வாஷ் பண்ணி சின்ன கட் பண்ணது பிறகு அடுத்தடுத்து என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம். இப்போ நூடுல்ஸை பார்ப்போம். நூடுல்ஸ் குக் ஆகிட்டு இனி இந்த தண்ணியை வடிச்சிட்டு குளிர்ந்த தண்ணியால் ஒரு தண்ணிக்கு கழுவி எடுப்போம். நாங்கள் குளிர் தண்ணியால் கழுவுறதால நூடுல்ஸ் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். கழுவிட்டு காட்டுறேன். நாங்கள் குளிர் தண்ணியால் நூடுல்ஸை கழுவுறதால நூடுல்ஸ் ஓவர் குக்கும் ஆகாது, மற்றது கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும். இப்போ நூடுல்ஸுக்கு தேவையான எல்லா சாமானையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 முட்டை எடுத்துருக்கோம். இப்போ இந்த முட்டைகளை உப்பு தூளும் மிளகு தூளும் போட்டு பீட் பண்ணி எடுக்க போகிறேன். அடுத்தடுத்து என்ன செய்வேன்ட்டு பார்ப்போம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடாயினதுக்கு பிறகு நூடுல்ஸ் பட்டரில் செய்தால் எப்பயும் நல்லா இருக்கும். நான் தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் மெல்ட் ஆகினது பிறகு இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணுறேன். மிரக்கறி எல்லாம் கூட குக் பண்ணக்கூடாது, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதோடையே கொஞ்சம் பீன்ஸையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன். கேரட்டும் பீன்ஸும் ஒரு நிமிஷம் இப்படி வதக்கினதுக்கு பிறகு கேபேஜ் ஆட் பண்ணுறேன். மிரக்கறி எல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடையோ குறைச்சி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிரக்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சில கிட்ஸ் மிரக்கறி சாப்பிடாயினா நூடுல்ஸ் விருப்பமாக சாப்பிடுவினா அந்த டைமில் நூடுல்ஸுக்குள்ள நிறைய மிரக்கறி ஆட் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க நூடுல்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், மிரக்கறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அடுத்ததாக லீக்ஸ் ஆட் பண்ணுறேன். கேபேஜ் ஆட் பண்ணி ஒரு 2-3 செகண்டில் லீக்ஸை ஆட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிரக்கறியை சைட்டாக தள்ளிட்டு நடுவில் ஆட் பண்ணிவிட்டு இப்படி வதக்கி விடுவேன். பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம். அடுத்ததாக ஒரு சூப் கட்டி ஆட் பண்ணுறேன். இந்த சூப் கட்டியை கம்மியால் தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவேன். தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன். சூப் கட்டி ஆட் பண்ணிடுறவையா உப்பு பார்த்து குறைச்சி தான் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். அடுத்ததாக ஃப்ரெஷ் சில்லி ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் கிட்ஸ் சாப்பிட்றோடைய குறையவாக ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணி விடுறது இதை சைட்டாக ஆக்கிட்டு நடுவில் ஒரு துண்டு பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ முட்டையில் உப்பும் மிளகு தூளும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் எக்கை தண்ணியை ஸ்க்ராம்பிள் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம். இப்போ முட்டையை இதே மாதிரி கரண்டியால் ஸ்க்ராம்பிள் பண்ணலாம். மிளகுத்தூள் எப்பயும் நூடுல்ஸுக்குன்னாலும் சரி, ஃப்ரைட் ரைஸுக்குன்னாலும் சரி, நாங்கள் உடனே இடித்து போட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணினது பிறகு பார்ப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன்.
ஒரு முட்டை வந்து பெரிய பெரிய துண்டுலாம் வேணும்னா பெருசாக செய்யுங்க. நான் வந்து சின்ன சின்ன துண்டெல்லாம் தான் செய்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்போ நாங்கள் வந்து வேக வச்சு வச்சுருக்கிற கருப்பு கவுனி நூடுல்ஸில் வந்து கொஞ்சமாக உப்பு தூளை பிரட்டிட்டு இதோட ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குண்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண விருப்பமுண்டா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நான் வந்து ஆட் பண்ண இல்லை. கருப்பு கவுனி ரைஸை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு நல்லா ஹெல்த்தியான நூடுல்ஸை வந்து சேர்த்துட்டேன். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக உருளை இடித்த மிளகு தூள் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுறதுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நூடுல்ஸ். அடுத்ததாக வெங்காயத்தை இப்படி ரவுண்டாக கட் பண்ணி இப்படி ரிங் மாதிரி பச்சையாக போட்டுட்டு நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி வந்து அடுப்பை ஓஃப் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வெங்காயம் இப்படி பச்சையாக சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து மரக்கறிகள் வந்து வதக்குற நேரத்தில் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கி கொடுங்க. நூடுல்ஸுக்கெல்லாம் இப்படி வெங்காயம் பச்சையாக சாப்பிட்டோன்னு சொன்னால் நல்ல ஒரு ருசியாக இருக்கும். கடைசியாக சாப்பிட்ற டைமில் கொஞ்சமாக லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி போட்டு சாப்பிடலாம். இப்போ சுவையான ஹெல்த்தியான முட்டை மரக்கறி போட்ட கருப்பு கவுனி ரைஸ் நூடுல்ஸ் வந்து ரெடி. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் கூட ஆட் பண்ணலாம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.